செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று, அதாவது பித்ரு அமாவாசை அன்று சூரிய கிரகணம் வரவுள்ளது. ஆனால் இந்த கிரகணத்திற்கு பிறகு 5 ராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும். இந்த ராசிக்காரர்களுக்கு ஆபத்துகள் காத்திருக்கின்றன. உயிருக்கே ஆபத்து வரலாம். இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மீள முடியாத பெரிய அடி விழும். எந்த வேலை செய்தாலும் அது சரியாக அமையாது. விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிட நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அக்னி பிரீட்சை போன்றது. சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த பக்தியுடனும் கவனத்துடனும் வரவிருக்கும் நாட்களை கழிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த கிரகணத்தின் தாக்கம் 30 நாட்கள் இருக்கும். அதாவது தீபாவளி அமாவாசை வரை இருக்கும். ஆகவே இந்த 30 நாட்களில் உங்களுக்கு பல ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். பல கஷ்டங்கள், தடங்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள் ஏற்படும். அப்படியானால் சூரிய கிரகணத்தால் கஷ்டங்களை சந்திக்கப் போகும் அந்த 5 ராசிக்காரர்கள் யார்? அவர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, முதலில் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். ஒரு வருடத்தில் மொத்தம் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள் ஏற்படும். சில சமயங்களில் அந்த கிரகணங்கள் நம் இந்தியாவில் தெரியும், சில சமயங்களில் தெரியாது. செப்டம்பர் 21 அன்று வரவிருப்பது இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம். மார்ச் மாதத்தில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஆனால் அது இந்தியாவில் காணப்படவில்லை. இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் சூரிய கிரகணமும் நமக்கு தெரியாது. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செப்டம்பர் 21 இரவு சுமார் 10:59 தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 22 அதிகாலை 3:23 முடிவடைகிறது. இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வருகிறது. இரவு நேரத்தில் சூரியன் நமக்கு தெரியாததால் இந்த கிரகணமும் நமக்கு தெரியாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டுமே தெரியும். இந்த கிரகணம் நமக்கு இல்லாததால் எந்த கிரகண விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. அதாவது உணவு பொருட்களின் மீது தர்ப்பை புல்லை போட வேண்டியதில்லை. பற்று விடுப்பு, ஸ்நானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிரகண நேரத்தில் வெளியே வராமல் இருப்பது நல்லது. இன்று கிரகணம் காரணமாக கோவில்கள் எதுவும் மூடப்படாது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் கிரகணத்தின் ஜோதிட தாக்கம் அனைத்து ராசிகளிலும் நிச்சயமாக இருக்கும் என்று ஜோதிட பண்டிதர்கள் கூறுகிறார்கள். கிரகணத்தின் போது வெளிப்படும் சக்தி வாய்ந்த கதிர்கள் மற்றும் பிரபஞ்சத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பாதிக்கும். அதனால்தான் இந்த கிரகணம் நமக்கு தெரியாது என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாட்டு சாஸ்திரத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசியில் உத்திர பல்குனி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. கிரகணத்தின் போது சூரியன், சந்திரன், புதன் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார்கள். இதனுடன் சனி பகவான் மீன ராசியிலிருந்து தனது நேரடி பார்வையை இந்த கிரகணத்தின் மீது செலுத்துவார். செவ்வாய் துலாம் ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், வியாழன் மகர ராசியிலும், சுக்கிரன் மற்றும் கேது சிம்ம ராசியிலும் இணைந்திருப்பார்கள். இந்த கிரகங்களின் சேர்க்கை மற்றும் நிலைகள் மிகவும் அரிதானவை மற்றும் சிக்கலானவை. குறிப்பாக கன்னி ராசி மற்றும் உத்திர பல்குனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதன் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த கிரக சஞ்சாரங்களால் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத கஷ்டங்களும் சவால்களும் ஏற்படும். ஆனால் வேறு சிலருக்கு இது ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இப்போது நாம் அந்த 5 துரதிர்ஷ்ட ராசிகளை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். இந்த ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு மாதத்திற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. அந்த ராசிகளில் முதல் ராசி எதுவென்றால் மேஷ ராசி.
இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் ஏற்படுகிறது. 8ஆம் வீடு ஆயுள், விபத்துக்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. இந்த நிலையில் கிரகணம் ஏற்படுவது மிகவும் ஆபத்தான அறிகுறியாகும். இதனுடன் சதி, திருஷ்டியும் இருப்பதால் இவர்களுக்கு மரண பயம் ஏற்படும். உயிருக்கு ஆபத்தான சம்பவங்களை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேகம் ஒருபோதும் உதவாது. சிறு அலட்சியமும் பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும். ஆரோக்கிய ரீதியாகவும் இது மிகவும் கடினமான நேரம். பழைய நோய்கள் மீண்டும் வர வாய்ப்புள்ளது. இதய, இரத்த அழுத்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய அடியாகும். நம்பியவர்களே, உங்களை ஏமாற்றும் ஆபத்து உள்ளது. பண விஷயங்களில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். கடன் கொடுப்பதும் வாங்குவதும் ஆபத்தானது. குடும்பத்திலும் தேவையற்ற சண்டைகள், மனக்கசப்புகள் ஏற்படும். உங்கள் பேச்சு உறவுகளை பாதிக்கும் ஆபத்து உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது, ஏழைகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது துவரம் பருப்பு தானம் செய்வது கெட்ட விளைவுகளிலிருந்து ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றும். அந்த கிரகணத்திற்கு பிறகு கஷ்டங்களை அனுபவிக்கும் 2வது ராசி மிதுனம். இந்த கிரகணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் ஏற்படுகிறது. இது தாய், வீடு, வாகனங்கள் மற்றும் மன அமைதி தொடர்பான இடம். இங்கு கிரகணம் ஏற்படுவதால் உங்கள் சுக போகங்கள் முற்றிலும் பாதிக்கப்படும். தாயின் ஆரோக்கியத்தில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவரை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சொத்து தகராறுகள், குடும்ப சண்டைகள் உச்சக்கட்டத்தை அடையும். வீட்டில் அமைதி இருக்காது. நீங்கள் மனதளவில் மிகவும் சோர்வடைவீர்கள். எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாது. பயமும் பதட்டமும் உங்களை துரத்தும். வாகன விபத்துக்கள் நடப்பதற்கான வலுவான அறிகுறிகள் இருப்பதால் பயண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது நம் வீட்டை பழுது பார்ப்பதற்கோ இது சரியான நேரம் அல்ல. அப்படிப்பட்ட வேலைகளை செய்தால் பணத்தை இழப்பதுடன் வேலைகள் பாதியிலேயே நின்றுவிடும். வேலையிலும் உயர் அதிகாரிகளிடமிருந்து அழுத்தம் அதிகரிக்கும். உங்கள் நிலை மாறவும் வாய்ப்புள்ளது. இந்த கடினமான காலத்தை கடக்க தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் பசுக்களுக்கு பசுந்தீவனம் கொடுப்பதும் நல்லது. தனுசு ராசி, கடக ராசி, இந்த கிரகணம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஏற்படும். இது தைரியம், சகோதரர்கள் மற்றும் சிறிய பயணங்கள் தொடர்பான இடம். இங்கு கிரகணம் ஏற்படுவதால் உங்கள் தைரிய சாகசங்கள் முற்றிலும் குறைந்துவிடும். எந்த வேலை செய்ய வேண்டும் என்றாலும் மனம் முன்வராது. ஒரு வகையான பயம், கோழைத்தனம் சூழ்ந்து கொள்ளும். சொந்த சகோதரர்களுடனே தீவிரமான கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. அவர்களால் நீங்கள் நஷ்டப்படும் அபாயமும் உள்ளது. சொத்து பிரிப்பு விஷயத்தில் சண்டைகள் வரலாம். வேலையில் உங்கள் சக ஊழியர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். உங்கள் மீது இல்லாத பழிகளை போட்டு உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் முயற்சி செய்வார்கள். உங்கள் தொடர்பு திறன்கள் பாதிக்கப்படும். நீங்கள் சொல்ல விரும்புவதை சரியாக சொல்ல முடியாமல் தவறான புரிதல்களுக்கு ஆளாவீர்கள். தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அவற்றால் நேரம், பணம் வீணாகுமே தவிர வேறு எந்த பயனும் இருக்காது. குறிப்பாக தொண்டை, காதுகள், தோள்பட்டை தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். தினமும் சிவாலயத்திற்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் ஏழைகளுக்கு பால் தானம் செய்வதும் உங்களுக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கும். கன்னிராசி, இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் மிகவும் தீவிரமாக இருக்கப் போகும் ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று. உண்மையில் மற்ற ராசிகளை விட கன்னி ராசிக்காரர்களே இந்த கிரகணத்தால் அதிக கஷ்டங்களை சந்திக்கப் போகிறார்கள். ஏனென்றால் இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசியிலேயே, உங்கள் ஜென்ம ராசியிலேயே கிரகணம் ஏற்படுவது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் அசுபமான அறிகுறிகள். இது உங்கள் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி பெரும் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்தும் உள்ளது. ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம்,
பதட்டம் அதிகமாகும். எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் கடுமையான குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் உங்களை வருத்தப்படுத்தும். உங்கள் ஆளுமைக்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைவிக்கும் சம்பவங்கள் நடக்கலாம். சமூகத்தில் அவதூறுகள், அவமானங்களை சந்திக்க நேரிடும். எதிரிகள் உங்களை வெல்ல முயற்சிப்பார்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை தலைவலி, தோல் நோய்கள் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்ய வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுக்க வேண்டும். வாகனம் ஓட்டும்போது பயணங்களில் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். விபத்துக்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் வலுவாக உள்ளன. இந்த கடினமான நேரத்தில் கிரகண தோஷ நிவர்த்திக்காக தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும், ஏழைகளுக்கு பச்சை நிற பொருட்கள் அல்லது பாசி பயறு தானம் செய்வதும் நல்லது. தெய்வ சிந்தனையுடனும் பொறுமையுடனும் இந்த காலத்தை கடந்து சென்றால் வரவிருக்கும் பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். இறுதியாக மீன ராசிக்கு 7ஆம் வீட்டில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. 7வது வீடு திருமணம், கூட்டாண்மை மற்றும் வணிக கூட்டாளிகள் தொடர்பானது. இங்கு கிரகணம் ஏற்படுவது திருமண வாழ்க்கையில் கடுமையான புயல்களை உருவாக்கப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே தவறான புரிதல்கள், சண்டைகள் உச்சக்கட்டத்தை அடையும். சிறு விஷயத்திற்கு கூட பெரிய சண்டைகள் ஏற்பட்டு பிரிந்து செல்லும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் கூட்டாளர்களுடனான உறவுகள் பாதிக்கப்படும். அவர்கள் உங்களை ஏமாற்ற வாய்ப்புள்ளது. இதனால் வியாபாரம் மூடப்படும் சூழ்நிலையும் ஏற்படலாம். நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சட்ட சிக்கல்களில் சிக்கும் அபாயம் உள்ளது. உங்கள் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். சிறுநீரகம், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் பொறுமையாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். தினமும் துர்காதேவியை வழிபடுவதும், வியாழக்கிழமை கொண்டைக்கடலை தானம் செய்வதும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை குறைக்கும். இந்த 5 ராசிக்காரர்கள் வரும் நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது வீட்டிலேயே இருந்து இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது நல்லது. கிரகணம் முடிந்த பிறகு அருகில் உள்ள கோவிலுக்குச் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவுதான் தர்மங்கள் செய்வதன் மூலம் கிரகண தோஷங்களிலிருந்து விடுபடலாம். எதுவும் செய்ய முடியாதவர்கள் கிரகணத்திற்கு பிறகு தினமும் முடிந்தவரை பலமுறை ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரங்களை உச்சரிக்கவும். இது உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் விஷயமல்ல. வரவிருக்கும் ஆபத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கை மட்டுமே. பக்தி மற்றும் எச்சரிக்கை நமக்கு பாதுகாப்பு கவசங்களாக செயல்படும். ஆகவே இந்த 5 ராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக இருந்து இறைவனை நம்பி இந்த கடினமான காலத்தை கடக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.